வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆண்டாள் நாச்சியாரின் திருக்கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். முத்தமிழும் முக்தியளிக்கும் பக்தி நெறியும் சிறந்து விளங்கும் திருநாடாக விளங்கியது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற நகரங்களுள் ஒன்றாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த நகரின் எல்லையில் பூத்து கொழுங்கும் புதுமலர் தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் நிலம் திருத்தி நீர் ஊற்றி பற்பல மலர்ச்செடிகளை பாதுகாத்து வளர்த்து வந்தார் கண்ணபிரான் தொண்டராகிய பெரியாழ்வார். அவர் அன்றாடம் அதிகாலை எழுந்து நீராடி தன் கண்ணன காத்து வரும் தோட்டத்து மலர்களையெல்லாம் பறித்து மாலை தொடுத்து அந்த ஊரில் உள்ள வடபெருங்கோயில் பெருமானுக்கு சாத்தி மகிழ்வதை பெரும் பேரென தொண்டு செய்து வந்தார். அதனால் அவரை எல்லோரும் விஷ்ணு சித்தர் என்றே அழைத்தார்கள். அன்று ஆடித்திங்கள் வளர்பிறை பூர நட்சத்திர நாள். அந்த நாளில் தமது மலர் தோட்டத்தில் பெருமானின் புகழ் கூறும் பாசுரங்களை பாடியபடியே மலர்ச்செடிகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் விஷ்ணு சித்தர். அப்போது அவர் மல்லிகை புதர் அருகே ஒரு ஆச்சரியத்தை கண்டார். அங்கு ஒரு பெண் குழந்தை புன்னகை தவழ பொன்மகளின் பொலிவோடு படுத்திருப்பதை கண்டார். எழில் தவறும் அந்த இளமலரை தம் இரு கையால் எடுத்தார். மகவு இன்றி வாழ்ந்த தமக்கு இனிய துணையென இறைவன் அனுப்பிய உறவென கருதி எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டார். கண்ணின் கருமணி என அந்த பெண் குழந்தையை சீராட்டி வளர்த்தார். தாயென தாளாட்டினார். வண்ணமணி தொட்டிலிட்டு கண்மணியே என வளர்த்த அந்த பொன்னரசிக்கு கோதை என்று பெயர் சூட்டினார். அண்ணனடை பயின்ற அந்த சின்ன வயதிலே கோதைக்கு கண்ணபிரான் பொம்மை மீது கொள்ளை ஆசை. மழலை மொழி பேசும் அந்த இளம் பருவத்திலே மகள் கேட்கும் வகையில் கண்ணனது லீலைகளை கதை கதையாக கூறுவார் விஷ்ணு சித்தர். விழிகள் விரிய கண்ணன் கதை கேட்கும் கோதை உடனே கண்ணயர்ந்து விட மாட்டாள். புன்னகை மலரும் பூமகத்தோடு இன்னும் கூறுங்கள் என்று சினுங்குவாள். அந்த அளவிற்கு அந்த பிஞ்சு குழந்தையின் நெஞ்சமதில் மஞ்சமென அமர்ந்துவிட்டான் மாதவன். காலச்சுழற்சியின் வேகத்தில் கோதை பிள்ளை பருவம் தாண்டி குமரி பருவம் எய்தினார். மாதவன் மீது கோதை கொண்டுள்ள பக்தி கண்டு விஷ்ணு சித்தரும் மற்றோரும் வியப்புற்றனர். ஆடித்திரிய வேண்டிய பருவத்தில் இறைவன் புகழை பாடித் திரியும் பாவையை கண்டு அகமகிழ்ந்து ஆசி வழங்கினார்கள். இரவும் பகலும் மாதவனையே எண்ணி மகிழ்ந்த கோதை, நாம் ஏன் இனி நம் இதய கோயிலில் வீட்டிருக்கும் கமலக்கண்ணனையே மணந்து கொள்ளக்கூடாது என்று எண்ணினார். மணந்தால் மாதவனையே மணப்பேன் என்று மனதில் உறுதியும் பூண்டார். அன்று முதல் அச்சுதனையே கணவராக அடைய வேண்டும் எனும் கருத்தில் உறுதியாகவும் இருந்தார். விஷ்ணு சித்தர் நாள்தோறும் மலர் மாலை தொடுத்து வடபெருங்கோயில் பெருமானுக்கு சாத்தும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் அல்லவா. மலர் மாலை கட்டி வைத்துவிட்டு பிற பணிகளை கவனிக்க அவர் வெளியே சென்றதும் கோதை அந்த மாலையை எடுத்து தாம் அணிந்து கொள்ளுவார். பேரழகு பெருமானுக்கு நான் பொருத்தமானவள் தானா என்று தம்மை பெருமானோடு ஒப்பிட்டு கொண்டு கற்பனையில் திளைப்பார். பின்பு தந்தை வருவதற்கு முன்பு அந்த மலர் மாலையை கழற்றி வைத்து விடுவார். இப்பழக்கம் பல நாள் தொடர்ந்து நடந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் கோதை சூடி அழகு பார்த்த மலர் மாலையே வடபெருமானுக்கு சூட்டப்பட்டது. ஒரு நாள் மாலையை தொடுத்து வைத்துவிட்டு வெளியே சென்றிருந்த சித்தர் விரைவில் வீடு திரும்பிவிட்டார். இல்லத்திற்குள் நுழைந்த விஷ்ணு சித்தர் அங்கு வடபெருமானுக்கு சாத்த வேண்டிய மாலையை கோதை சூடி கண்ணாடியில் அழகு பார்ப்பதைக் கண்டு திகைத்தார். மனம் துடித்து போனார். சினம் கொண்டு மகளை கண்டித்தார். மானிடர் சூடிய மாலையை மாதவனுக்கு எப்படி சூட்டுவது என்று கலங்கினார். பல ஆண்டுகளாக நாள் தவறாமல் செய்து வந்த பணிக்கு இன்று தடை ஏற்பட்டு விட்டதே என்று வருந்தி அன்று அந்த மாலையை வடபெருமானுக்கு கொண்டு சென்று சாத்தாமல் இருந்துவிட்டார். அன்று முழுவதும் அவர் உணவு உண்ணாமல் இறைவனை வேண்டியபடியே படுத்து துயில் கொண்டார்.
நள்ளிரவில் அவர் ஒரு கனவு கண்டார். வடபெருங்கோயில் மாதவன் அவன் கனவில் தோன்றி, அன்பனே, இன்று நீ எனக்கு மாலை கொண்டு வராததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு விஷ்ணு சித்தர் தன் மகள் செய்த பொருந்தா செயலை எடுத்து கூறி வருந்தினார். அது கேட்டு வடபெருமான், பெரியாழ்வாரே, கோதை சூட்டி அழகு பார்த்த மாலையே எமக்கு ஏற்புடையது. இனியும் அவள் சூடி பார்த்த மாலையையே கொண்டு வந்து எனக்கு போடுவீராக என்று கூறி மகிழ்ந்தார். தூக்கம் நீங்கி விழித்தெளிந்த விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் பெரும் வியப்புற்றார். நம் மகளுக்கா இப்படி ஒரு பெரும் பேறு? பக்தை ஒருத்தி சூட்டி அழகு பார்த்த மாலையே பரந்தாமன் வேண்டும் என்கின்றாரே. நம் மகள் சாதாரண மகள் அன்று, கண்ணனின் எண்ணமதில் இடம்பெற்ற திருமகளே என்று எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார். அன்று முதல் தாம் தொடுத்த மாலையை தன் அருமை மகளிடம் கொடுத்து சூட்டிக் கொள்ளுமாறு சொல்வார். அவர் அணிந்து அழகு பார்த்த மாலையை வாங்கிச் சென்று இறைவனுக்கே சாத்தி பேரின்பமுற்றார். இவ்வாறு மகள் சூடி அணிந்த மாலையையே மாதவன் விரும்பி அணிந்ததால் கோதையை சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று வழங்கத் தொடங்கினார்கள். அழகு பதுமையாக வளர்ந்துவிட்ட கோதை மணப்பருவம் எய்தினார். அவருக்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து மணமுடித்துவிட எண்ணினார் விஷ்ணு சித்தர். தந்தையின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கோதை தம் உள்ளத்தில் உள்ளதை சொல்ல வெட்கப்பட்டார். தந்தைக்கு தெரிவிப்பதற்கு எண்ணினார். தம் தந்தை இல்லத்தில் இருக்கும் பொழுது தன் தோழிகளில் ஒருத்தியுடன் தாம் அமைத்த பாசுரத்தை பாடிக்காட்டினார். அந்த பாசுரத்தில் தம் உள்ள கருத்தை வண்ணத்தமிழில் வடித்திருந்தார். அந்த பாசுரத்தை கேட்ட பெரியாழ்வார் கோதையின் கருத்தை உணர்ந்து திகைத்து போனார். அந்த பாசுரம் என்ன தெரியுமா? மத்தளம் கொட்ட வரிசங்கும் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் என்கிற வாரணமாயிரம் பாடல்தான் அது. இனிமை இழைந்தோடும் இந்த பாசுரத்தை கேட்ட விஷ்ணு சித்தர் தன் மகளின் கவிநயம் அறிந்து மகிழ்ந்தாலும் மாயவனை மனம் புரிந்து கொள்ள விரும்பும் மகளின் எண்ணம் நிறைவேறக்கூடியதா என்று எண்ணி வருந்தினார். உலக நாயகனை, உலகளந்த பெருமானை, நாராயணன் நம்பியை மணவாளனாகப் பெற இந்த மனித இனத்தில் பிறந்தவர் ஆசைப்படலாமா? நிறைவேற்ற முடியாத இவளது ஆசையை அவள் இதயத்திலிருந்து எப்படி அகற்றுவது என்று கருதினார். ஆனால் கோதையாரோ சங்கேதும் சங்கரனின்றி மானிடர்க்கு வாழ்க்கைப்படேன் என்று உறுதியாக உரைத்துவிட்டார். இதனால் செய்வதறியாது திகைத்தார் விஷ்ணு சித்தர். அரங்கனை அகத்தில் வைத்து உருகிய கோதையார் அற்புத கவிதைகளையெல்லாம் இயற்றத் தொடங்கினார். அரங்கனின் பெருமையை பலவாறு இசைநயத்தோடு பாடி கண்ணீர் வடித்து உருகினார். மகளின் மனநிலையை மாற்ற முடியாது என்று அறிந்த விஷ்ணு சித்தர், மகளே, 108 திருப்பதிகளில் எம்பெருமாள் எழுந்தருளியுள்ளார். அப்பதிகளுள் எந்த திருப்பதியில் கொழுவிட்டிருக்கும் திருமகனை நீ மணவாளனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்று கேட்டார். எப்பொருளுக்கும் எட்டாத நான்மறையின் சொற்பொருளாய் நிற்கும் மெய்ப்பொருளே, வயல்களில் பாய்ந்து கரை புரண்டோடும் காவிரி நீர் சூழ கோயில் கொண்டிருக்கும் அரங்கநாதரே எனது மணவாளர் என்றார் கோதை பிராட்டியார். அரங்கநாதனை அகத்திலே கொண்டு மகள் உருகும் நிலை கண்டு வருந்திய விஷ்ணு சித்தர், பெருமானே, என் மகள் பொருட்டு நீ என்ன செய்ய கருதியிருக்கின்றாய்? அவள் ஆற்றாமல் புலம்புவதை நீ அறியாயா? இன்னும் நீ இறங்காமல் இருப்பது உன் பெருங்கருணைக்கு அழகோ என்று அவரும் புலம்ப ஆரம்பித்தார். அன்று இரவு அவர் கனவில் அரங்கன் தோன்றினார். பெரியாழ்வாரே, துன்பம் கொள்ளற்க உமது திருமகளை சூடிக் கொடுத்த சுடற்கொடியை, கோதை நாச்சியாரை, எம்மையே மனதில் கொண்ட ஆண்டாளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எமது திருவரங்கம் கோவிலுக்கு அவளை அழைத்து வருக என்று அருளுரை கூறி மறைந்தார். இதனால் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்ட விஷ்ணு சித்தர் தன் மகளை துயிலெழுப்பி தாம் கண்ட கனவை கூறி ஆனந்த கூத்தாடினார். பெரியாழ்வார் கனவிலே தோன்றிய அரங்கனார் திருவரங்க கோயில் நிர்வாகி கனவிலும் தோன்றி, நீங்கள் இசைக்கருவிகள் முழங்க குடை, கவரி, ரத்தின பல்லக்குடன் சென்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழும் விஷ்ணு சித்தரின் திருமகளை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் அவ்வாறே சென்று விஷ்ணு சித்தரிடம் இறைவனின் கட்டளையை கூறினர்.
அப்போது பாண்டி நாட்டை வல்லபதேவர் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். அவர் அந்த செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்வு கொண்டு தம் காவலார்களை ஏவி ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள பெரியாழ்வார் இல்லத்திலிருந்து திருவரங்கத்தில் உள்ள திருவரங்கன் கோவில் வரை உள்ள நெடு வழியை அழகுபடுத்தி அலங்கரிக்குமாறு ஆணையிட்டார். அந்த ஆணைப்படி அந்த வழி முழுதும் செம்மைப்படுத்தப்பட்டது. பூப்பந்தல்கள் அமைக்கப்பட்டன, தோரணங்கள் கட்டப்பட்டன, அலங்கார வளைவுகள் ஏற்படுத்தப்பட்டன, வாழை கமுகங்களும் நட்டப்பட்டு மன்னர் தம் பரிவாரங்களுடன் பெரியாழ்வார் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். இத்தெய்வீக திருமணத்தில் கலந்து கொள்ளும் பேறு பெற்றேனே என்று பெருமை கொண்டார். புனித நீராடி புத்தாடை உடுத்தி புதுமணப்பெண் கோதை அழகு பதுமையாக இரத்தினச் சிவிகையில் அமர்ந்தார். ஒரு பக்கம் மன்னரும் மறுபக்கம் பெரியாழ்வாரும் ஊராரும் புடைசூழ மணப்பெண் பயணமானாள். போகும் வழியில் வடபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பயணத்தை தொடர்ந்தனர். திருவரங்கம் திருக்கோயில் வாயிலில் பூரண கும்ப மரியாதையுடன் வாழ்த்தொலி ஒலிக்க மங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி கோதையை நாச்சியார் வலது காலை முன்வைத்து திருக்கோயிலுள் நுழைந்தார். பெரிய பெருமாள் மண்டபத்தை அடைந்ததும் கோதை நாச்சியார் திருவரங்கப் பெருமானின் திருவழுகை கண்டு நாணத்தால் முகம் சிவக்க நாயகனை பார்த்தார். அப்போது அருகே வரும்படி குரல் ஒலித்தது. உடனே ஆண்டாள் அன்னமென நடந்து மாலவன் முன்னே மின்னலென நின்றார். அப்போது அவர் உள்ளத்தில் ஆனந்த பேருணர்வு பெருகி நிறைந்தது. சற்று நேரத்தில் கோதை நாச்சியார் ஒளிப்பிளம்பாக மாறி திருவரங்கனின் மார்பிலே சென்று இணைந்தார். இம்மங்கலக் காட்சியை கண்ட பெரியாழ்வாரும் மன்னர் வல்லபதேவரும் ஏனையோரும் அரங்கநாதனையும் ஆண்டாளையும் பெரும் மகிழ்ச்சியுடன் உணர்ச்சி பொங்க வாழ்த்தினார்கள். பெரியாழ்வாருக்கு மாமனார் என்கிற வகையில் உரிய மரியாதைகள் செய்யப்பட்டன. வில்லிபுத்தூரில் உரைபவனுக்கே தொண்டு பூண்டிரும் என இறைவர் அவருக்கு அருளுரை கூறினார். கோதை நாச்சியாரால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் திருவேங்கடம், திருவரங்கம், திருமாலிருஞ்சோலை மாலை, திருக்கண்ணபுரம், திருவாய்ப்பாடி, திருப்பாட்கடல், வடமதுரை ஆகிய திருத்தலங்கள் ஆகும். 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து இணையற்ற பக்தை என்று புகழ்பெற்ற ஆண்டாள் ஆண்டவனோடு ஐக்கியமாகி மக்கள் மனத்திலெல்லாம் இன்றும் ஒளிவீசி சுடர் விட்டு கொண்டிருக்கின்றார். ஓகே மக்களே, ஆண்டாள் நாச்சியாரின் திருக்கதையை நாம் கேட்டோம் அல்லவா? இதனால் எல்லா வளமும் சகல நன்மைகளும் கிடைக்கட்டும். மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.